ஐயப்பா, என்ன இதுவும் சோதனை. காலையில இப்படி தலையெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் கிடுக்கிடுன்னு நடக்குது. ஒரு நாளைக்கு தலைக்கு குளிச்சதுக்கே இந்த மாதிரி காய்ச்சல் அடிக்குது. என்னால் எழுந்து எந்த வேலையும் செய்ய முடியல. ஏப்பா என்ன இப்படி சோதிக்கிற? ஹலோ, ஏ மைனி, எம்மா, இட்ஸ் மீ. என்னாச்சு, பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா? மைனி, மாயாணி, என் அண்ணன் முண்டாட்டி. என்ன தங்கம், சொல்லு, என்ன வேணும்? என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் காலையிலேயே சக்கரத்தை கட்டி விட்ட வண்டி மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் கிடு கிடு கிடுன்னு சுத்திக்கிட்டு கிடப்பீங்க. உட்காந்துருக்கீங்க, அதிசயமா இருக்கு. உங்களை இப்ப பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே. என்ன நடந்துச்சு? என் அண்ணனுக்கு உங்களுக்கு எதுவும் சண்டையா? என் அண்ணன் உங்களை அடிச்சிட்டாங்களா? இல்லையே, என் அண்ணன் மாலை போட்டிருக்காரு, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. என்ன என்ன சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் பிள்ளை, நான் அப்படி உட்காந்துருக்கிறத பார்க்க உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்ன? ஆமா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சவந்தாப்புல இருக்கீங்க. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைத்தா, உடம்பு ரொம்ப முடியல. நேற்று ஒரு நாளைக்கு தலை குளிச்சதுக்கே ஒரே உடம்பு வலியா வலிக்குது. என்ன தெரியல, தலையெல்லாம் ஒரு மாதிரி குடைச்சலாம் குடையுது. ஐயோ, மேலுக்கு முடியலையா? என்ன பனி எப்படி பெய்யுது? நீங்கள் தான் 3 மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்றது சரிதான், அது கூட ஒரு அளவு இல்லை. நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கணும். தா, நீங்கள் முடியாமல் படுத்துக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது? ஒரு பொழுதெல்லாம் விடிஞ்சு பனியெல்லாம் களைஞ்சி அப்புறமா குளிச்சா என்ன? சாமி வேணாம்னு சொல்லுதே. உனக்கு என்னத்தான் இருக்குது? வெள்ளனமா எழுந்து வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாதான் பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு வைக்க முடியும். ஏன் 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 என்னை எழுப்புறது என்ன கஷ்டம்? நான் ஒரு பொம்பளை இந்த வீட்டில் இருக்கங்கிறதே மறந்துட்டுல நீங்கள் எல்லாத்தையும் வெடுக்குன்னு இழுத்து பிடிச்சே. ஏன் தங்கம், நீயும் என்னை மாதிரி ஒரு பொம்பளை தான், நீயும் ஒரு குடும்பத்தில் தான் இருக்க. சரி, நம்ம மைனி இப்படி ஒண்டியாக கஷ்டப்படுறாளே, பாவம், அவளுக்கு எதுவும் கூட மாட ஒத்தாசை பண்ணணும்னு உனக்கா தோணலையே? நானா ஏன் சொல்லணும்? ஆயிரம் தான் ஆத்தா வீடா இருந்தாலும் இப்படியா? சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பல, உனக்கா இதெல்லாம் தோணணும். ஐயோ ஐயோ ஐயோ, ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கே எனக்கு. மைனி, சே 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 சே, என்ன என்னைய பார்த்து பேசிட்டீங்க? என்ன பேசிட்டீங்க? நான் என்ன மற்ற நாத்தனார் மாதிரியா? அண்ணன் முட்டாட்டியை வேலை வாங்கிக்கிட்டு சொகுசா கால் மேலே கால் பட்டு உட்காந்துக்கிட்டு நான் 3 வேலையும் சுட சுட ஆக்கி தின்னுக்கிறதுக்கு நான் என்ன மற்றவங்கள மாதிரியா? மற்றவங்களாவது பரவாயில்ல, நீ அவங்கள எல்லாரையும் இல்லை தாண்டி இருக்க. மைனி, என்ன என்ன நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு? மைனி, என் கூட பிறந்த அக்காவை தங்கச்சி இப்படி உடம்புக்கு முடியாம இருந்தா நான் இந்த மாதிரி எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்ப்பேனா? 10 நிமிஷத்துல அப்படியே பட பட படன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன். மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு செய்யணும்? ஏதாவது செய்யத்தா, என்ன வேணா பண்ணு, என்னால சுத்தமா முடியல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு உன் அண்ணங்கிட்ட சொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் உடம்பு ஒத்து வரல சாமி. ஐயோ மைனி, நேற்று ஏதோ ஒரு அவசரத்துல அப்படி சொல்லிட்டான், அதுக்காக தினந்தோறமா அப்படி சொல்லுவேன். இன்னைக்கு உனக்கு உடம்பு முடியலல்ல, நாளைக்கு எனக்கு முடியலன்னா நீ செய்ய போற. வா வா, நான் தான் தங்கச்சி, நான் தான். தங்கச்சியா? யாருக்கு தங்கச்சி? ஏமா, நான் உன்னை தங்கச்சின்னு கூப்பிடக்கூடாதா தங்கம்? அதே, நீ எதுக்கு என்னை தங்கச்சின்னு கூப்பிடுற? உனக்கு எனக்கு என்ன வரவு இருக்கு? என் ஆத்த ஏதோ வீரப்ப கொண்டு போய் உன் வீட்டில் வந்து உட்காந்து கிடக்கிறதால நான் உனக்கு தங்கச்சி ஆயிடுவானே? என்ன விஷயம்? எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? என் வீட்டில் என்ன மாலை போட்டிருக்காரு, சுத்த பத்தமா இருந்தாதான் என் வீட்டுக்கு வரணும், தெரியுமா தெரியாதா? என்னம்மா தங்கம், சுத்த பத்தமா தான் இருக்கேன், இல்லைன்னா வருவனா? கிட்ட வராத, எது வரதாலும் தள்ளியே நின்று பேசு. என்ன சத்தி, என்னைய பத்தி நீ எதுவும் சொல்லலையா? ஊரே சொல்லுது உன்னைய பத்தி, என்ன வேணும்னு சொல்லு. இந்தா, உங்க அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு, அதான் ஆஸ்பத்திரி வரையும் கூப்பிட்டுட்டு போகணும். அக்கம் பக்கத்துல ஆளுக யாரும் இல்ல. என்ன ஆச்சு அவியலுக்கு? என்ன முடியல? அவ வீட்டுக்கு வர்றதா இருக்காவளா இல்லையா? காலத்துக்கும் உன் வீட்லயே உட்காந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாவல. ஆத்தா மவனுக்கும் 1000 இருக்கும், நம்ம அதை இடையில போகக்கூடாதுன்னு நானும் பேசாம இருந்தா ரொம்ப தான் பண்றாங்க. மைனி, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? மைனியா? மைனிக்கின்னு சொல்லிட்டு நின்ன விளக்கமாரி எடுப்ப பாத்துக்க. மைனி, வார்த்தை அளந்து பேசு. அண்ணன் மாலை போட்டிருக்கு, என்னைய வந்து மைனிட்டு கிடக்குறா. இவளுக்கு நான் மைனியா? பூ, மைனி, இவ்வளவு நேரம் செத்தவங்கள வெத்தலை பார்க்க கொடுத்த மாதிரி உட்காந்து கிடந்த, இப்ப என்ன இவ்வளவு கண்டதும் கிண்ணுன்னு இருக்க? ஏய் சித்த, அமைதியா இரு. இந்தாருமா, என் தலைக்கு தானே முடியல, அவளை இங்க அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். ராஜாவுக்கு ராஜா நான் தான். வந்துட்டியா? வா 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 வா. பட்டு, வந்துட்டீங்களா? தங்கம், என்ன தங்கம், என்ன? குருஸ், உன் மாமியாளுக்கு என்னவோ மேலுக்கு முடியலையா? இந்த தெட்பாடி ஏத்தி கொண்டு போய் தேருமா தேராதுன்னு பார்த்துட்டு தேரலாம் அங்கேயும் எங்கேயும் ஆத்துல தூக்கி போட்டுட்டு வந்துரு. ஏய் தங்கம், 1000 இருந்தாலும் அது உன்னை பெத்த அம்மாடி, அம்மாலாம் சும்மா. இப்ப என் மைனி தான் எனக்கு சொல்லு குட்டி. ஆமா, உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை கூப்பிடத்தான் வந்தவங்கள. தங்கம், நானும் போகல தங்கம், என்னால போக முடியாது பாத்துக்க. யோ, என்னையா போயா? பாவையா கழுவி, என்ன ஆச்சுன்னு தெரியல. நீ என் கூட வா, அப்பதான் நான் போவேன், தனியாலாம் நான் போக மாட்டேன். ஏன் இப்ப என்ன? உன் மாமி என்னைய உனக்கு கடிச்சா தின்றோம், தனியா போக மாட்டியாமே? நீ என்ன பச்சை பிள்ளையா? இல்ல தங்கம், தனியா போனா உனக்கு தான் பின்னாடி பிரச்சனை வரும் பாத்துக்க. என்ன பொண்டாட்டிக்கு சிக்கனலா? எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்டி. நீ பேர் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? இந்தா, நீ பாத்து என் பெருசா பயப்படுற மாதிரி தள்ளு. தங்கச்சி,
நான் என்ன பேயா பிசாசா உன் புருஷனை பயமுறுத்த? டே, 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 என்ன பேர் என்ன சொல்லி கூப்பிடு, தங்கச்சின்லாம் கூப்பிடாத. இப்போ உங்க வீட்டுக்கார அனுப்பி வைப்பியா மாட்டியா? பாவம் உங்க அம்மா இடுப்பொலியில ரொம்ப துடிக்கிறாவ. வைக்கிறேன் பா பா. வாங்க மாமா, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். என்ன மாமாவா? இவ்வளவு நீ விளக்க மத்தல அடி பண்ண சொன்னது சரிதே, சரியா போச்சு. ஆத்தி பாத்து ஆள மயக்கிறாவல இருக்கே. என்ன பாரு பாக்கற? இப்படி வா. நானே உன்னை ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு கிடக்குறேன். தங்கம் நான் போக மாட்டேன்டி, சொன்னா புரிஞ்சுக்கடி, நீ என் கூட வாடி. புருஷே, மைனிக்கு உடம்பு சரியில்ல, அண்ணனுக்கு மத்தியானம் படைக்கிறதுக்கு சாப்பாடு ஆக்கணும். போயிட்டு வா, ஏன் பயப்படுற? இதுவா, எனக்கு இது பொண்ணை பார்க்கவே பயமா இருக்குடி. என்ன புருஷே, என்ன பயம் உனக்கு? என்ன அவ பாக்குறதுக்கு தான் சும்மா அப்படி இருப்பா, மத்தபடி எல்லாம் அவ ஒன்னத்துக்கும் லாக்கி கிடையாது. இதுதான் பெரிய திமிரா பேசும், மத்தபடி எல்லாம் பயப்படாதியா. போயிட்டு வாங்க. என் கவலை உங்களுக்கு எங்க புரிய போகுது? தங்கம் எதுவும் எக்கு தப்பா ஆச்சு, என்னைய மன்னிச்சிருத்தா. என்னையா என்ன உளர்ற? வாயை திறந்து சொல்லு. ஒன்னும் இல்ல. என்ன பள்ளியோடத்துல இருந்து போன் வருது? என்னாச்சு மைனி? பாருங்க பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க டீச்சரே. வசந்தியா வீட்ல இருப்பாளே, போன் எடுக்கலையா? ஏன் என்னாச்சு? அப்படியா? ஐயோ, சரி உடனே வாரேன் இருங்க. கூப்பிட்டு வரேன். தங்கம், இந்த வசந்தியை எங்கேயும் பாத்தியா? அவளும் சின்ன பொண்ணு அங்கதான் மரத்துல உட்காந்து பேசிட்டு கிடக்குறாளவ. அவளை என்ன சொல்றது? என் நேரமா செல்ல கையிலேயே தான் வச்சுக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான நேரத்துல செல்ல எங்காவது போய் போட்டாருது. என்னாச்சு? பள்ளிக்கூடத்துல இருந்து யார் போன் போட்டது? எட்டியே, வசந்தி மாவ பெரிய மனுஷி ஆயிட்டாலாம். யாரு? பூமாரியா? ஆமா பூமாரி தான். காலையில இருந்து பிள்ளை வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடந்தாலாம். அப்புறம் தான் பார்த்தாங்களா பள்ளிக்கூடத்துல பிள்ளை வயசுக்கு வந்திருக்கு. கூப்பிடறதுக்கு ஆள் விட்டு அனுப்புனாங்க. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த சாப்பாடு வேலையெல்லாம் பாத்துக்கமா. அவ ஒண்ணும் தெரியாதவ, நான் கையோட இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன். ஐனி, என்ன பேசுறியா நீங்க? ஏண்டி? ஏய், அவளுக்குன்னு யாரடி இருக்கா? நம்ம தானே இருக்கோம். எதுவா இருந்தாலும் அவளுக்கு நாம தான் பார்த்து செய்யணும். கேடுறீங்களா? அண்ணன் மாலை போட்டிருக்கிறத மறந்துட்டியலா? ஐயோ, ஆமால, வீட்டுல மாலை போட்டிருக்காங்க. தீட்டு விட்டு தானே போலாமா நம்ம? என்னடி தங்கம், சே என்னடி இப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு நாள் இருந்தா நேத்து கூட வந்திருக்கலாம். இப்ப யாரு என்ன செய்வா? பாவம், அவ தனியா எப்படி எல்லாத்தையும் சரி பாப்பா. அவ வேற எல்லாத்துக்கும் பொழுக்குன்னு அழுதுகிட்டு நிப்பாளே. ஐனி, இங்க பாருங்க, பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா தானே நம்ம அங்க போக கூடாது. வாங்க, 2 பேரும் போய் வசந்திக்கிட்ட என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல பிள்ளைய போய் கூப்பிட்டு வர வழியை பார்க்கலாம். அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் தூரத்துல நின்று இதை செய்யாதுன்னு சொல்லுவோம். சரி, அப்ப நான் போய் வசந்தியை பார்த்து செய்தி சொல்றேன். வசந்தி மாவா வயசுக்கு வந்தது யாபாவளே வயசுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஏ ஆத்தி, எப்பா என்ன ஓட்ட பிடிச்சு ஓடுது. 1000 தான் என் மைனி அப்படி எப்படின்னு இருந்தாலும் கூட இருக்கிற ஒருத்திக்கு ஒண்ணுன்னா முன்னதிக்கு போய் நிற்கும். இப்படித்தான் இருக்கணும். இரவனே, என்னன்னு தெரியல, காலையில இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பூமாரி அப்பா ஞாபகமாவே இருக்குடி. என்ன திடீர்னு புருஷ ஞாபகம்லாம்? என்னடி? தெரியல, இத்தனை நாளா அப்படி எல்லாம் எதுவும் எனக்கு தோணுது கிடையாது. எப்பவும் அந்த ஆள் மேல எனக்கு கோவம் தான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல. பிள்ளையோலாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. இன்னமும் அவர் இருக்காரா இல்லையா? பிள்ளையோட பத்தி நினைப்பாரா? என்னைய கூட விட்டுடு, ஏதோ நான் சேர்ந்தா போறேன். நம்ம 2 பிள்ளைய பெத்து போட்டுட்டு வந்தோமே, ஒரு பிள்ளை ஜகமில்லாத பிள்ளையே, அதை வச்சுக்கிட்டு நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணுவா? நம்ம ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு வந்தோமேன்னு கொஞ்சம் கூட அவனுக்கு எதுவுமே யோசனை இல்லை பத்தியா? இங்க பாரு, நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், எப்பவுமே நம்மளை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. ஐயோ, இவளைய நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் அவியல. ஆமா, நான் என்னத்த ஃபீல் பண்ண வைக்கிறது? நீ வேற போடி. வசந்தியே, ஏய் செல்ல கையில வச்சுக்க மாட்டியா? ஏக்கா, காலையில இருந்து சார்ஜே இல்ல, அதான் வீட்டுல சார்ஜ் போட்டா. ஏக்கா, இந்நேரமும் வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தா சார்ஜ் எப்படி இருக்கும்? ஏய், பள்ளிக்கூடத்துல இருந்து போன் போட்டாங்கடியே. ஐயோ, என் மாவ வேற காலையில கோம்பருக்கு எழுதலன்னு சொல்லிக்கிட்டு போனா. 2 நாள் லீவ்ல என்ன பண்ணாலும் கேப்பாவமான்னு சொன்னா. ஐயோ, அதெல்லாம் இல்லடி, பிள்ளைக்கு காலையில இருந்து வயிற்று வலிதான். ஏன்? ஐயா, மத்தியானம் கணக்கு டெஸ்ட்னு சொன்னாலே, அதனால காலையில வயிற்று வலிட்டாளா? ஏ ஆத்தே, நல்ல ஆத்தா, நல்ல மாவதான். ஏய், சொல்றத முழுசா கேளுடியே. குமாரி பெரிய மனிதி ஆயிட்டான். என்னக்கா சொல்ற? என்ன சொல்ற? ஏன், உனக்கு என்ன காதை கேட்கல? என்னக்கா பெரிய மனுஷி ஏட்டாளா? ஐயோ, ஆமா, பள்ளிக்கூடத்துல இருந்து எனக்கு போன் போட்டபடி கூப்பிட உடனே வர சொன்னாவ. என்ன பண்ணு, நான் காலையில இருந்து சொன்னேன்ல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த என்னவோ தெரியலன்னு சொன்னல. இப்ப என்னத்துக்கு அழுவுற? இந்த பிள்ளைய 1 வயசு பிள்ளைய விட்டுட்டு போனான் தாள். இப்ப 10-15 வருஷம் ஆகி பிள்ளை பெரிய மனுஷி ஆயிடுச்சு. இனிமே என்ன செய்வேன்னு தெரியலையே. என்ன செய்வேனா? ஏண்டி, ஒரு ஆம்பளை இல்லாத தனியா 2 பொட்டை பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிருக்க. அதை நினைச்சு நீ பெருமைப்படத்தை விட்டுவிட்டு என்னத்துக்கு உட்காந்து ஓன உப்பர வைக்கிற? இந்தாரு, ஒத்தையில கடந்து பிள்ளைய நல்லபடியா ஆளாக்கிட்டோம்னு சத்தசப்படு. இன்னும் குறை காலம் தான். எப்படியாவது பல்ல கடிச்சுக்கிட்டு பிள்ளைகளை தேத்தி விட்டுடு. இத்தனை நாள் வரைக்கும் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லாத குறை பார்க்காம வளர்த்துட்டேன். இனிமே ஒவ்வொன்றுத்துக்கும் என் பிள்ளைவ அப்பனை தேடுமே. ஏன் தேடுதுவ? நீ எவ்வளவு பாடுபடுற, நீ எவ்வளவு சிரமப்படுற? அந்த கடங்கார பயலால உனக்கு எம்பிட்டு அசிங்கம் பிள்ளைகளுக்கு தெரியாதா என்ன? ஏண்டி, இத்தனை நாளா என்னைக்காச்சும் ஒரு மரியாதை பிள்ளைவ என் அப்பா எப்ப வருவான்னு கேட்டிருக்கோல?
உங்களுக்கு அப்பான்னு சொன்னாலே பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? ஆத்தா ஒத்தையில கடந்து கஷ்டப்படுறா, அவன் அப்பா விட்டுட்டு ஓடிட்டானேன்னு அதுகளுக்கும் தெரியும்ல. உள்ள உள்ள சிரிக்கியாதான் அந்த பிள்ளைல பார்த்தாலே உன் அப்பா அப்படி இப்படி அதை செஞ்சா இதை செஞ்சான்னு அவ்வளோ பாட்டுக்கு புலம்பி தள்ளுறவள. அதுவும் ஒரு நல்லதுக்குதே. இப்படிப்பட்ட அப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதோட அப்பனே இல்லைன்னு இருக்கிறது தான் நல்லது. இந்தாரே வசந்தி, இங்க பாரு, நாங்களாம் கூட இருக்கோம்ல, என்னத்துக்கு நீ இப்ப அழுவுற? கடத்தட கடத்தட நீ மாதிரி ஒருத்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி அழுவாவ? இவரு அழத அழத. இங்க பாரு, எல்லாரும் சேர்ந்து பிள்ளைக்கு நல்லபடியா செய்யலாம், சரியா? அண்ணன் தம்பி இல்ல அப்பா இல்லன்னு நீ எதுக்கு கவலைப்படாத. நான் இருக்கேன், என் புருஷன் இருக்காரு. ஏன் அண்ணன் பிள்ளை பெரிய மனுஷி ஆயிட்டா நான் என்னெல்லாம் செய்வனோ அதை எல்லாம் உன் பிள்ளைக்கும் செய்யறேன். நீ யாரு? என் மைனி யாரு? தங்கம், ஏய் தங்கம், நீ செய்யலையோ, ஆனா இந்த வார்த்தை சொன்ன பாரு, அதுவே போதும் முடி. எல்லாத்துக்கும் கவலைப்படுறத விட்டுட்டு முதல்ல கண்ணை தொட. எல்லாம் உன் கூட தான் இருப்போம், சரியா?